அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிரதான பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்திக் குமார் தனது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் படத்தை மாட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நியாய விலைக் கடைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் தாமரை செல்வன் மற்றும் அக்கட்சியின் சில நிர்வாகிகள் பங்கேற்ற நிகழ்வு தொடர்பான ரீல்ஸ் சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் தமிழக முதலமைச்சரின் புகைப்படம் அங்கன்வாடி மற்றும் நியாய விலைக் கடையில் மாற்றப்படுவதும், குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குவது, அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து பணியாளர்களுடன் சேர்ந்து குழுவோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வது படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அரசு அங்கன்வாடி மையம் மற்றும் நியாய விலைக் கடைகளில் அரசியல் கட்சிகள் நிர்வாகிகள் இவ்வாறு அரசியல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ரீல்ஸ் வெளியிடக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லிவிடக்கூடிய நிலையில் தற்போது இவ்வாறு ரீல்ஸ் வெளியிட்டு என்பது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிவகாசி பகுதியில் ஒருவர் ரீல்ஸ் வெளியிட்டிருந்தார். அது பெரும் சர்ச்சையாகின்றது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். குறிப்பாக அரசு அலுவலகங்களுக்கு ரீல்ஸ் எதுவும் வெளியிடக்கூடாது என தெரிவித்த இவ்வாறு நிர்வாகிகள் அதை மதிக்காமல் செய்வது என்பது பெரும் பேச்சு பொருளாகியுள்ளது.